அன்பார்ந்த வானம் புதிய வானத்தினுடைய வலைவலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். கள்ளக்குறிச்சியிலே விஷச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோனது. இன்னும் பல உயிர்கள் அல்லாடி கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்கான முயற்சி அரசு சார்பிலும் அரசு மருத்துவர்களும் போராடி கொண்டு தான் இருக்கின்றார்கள். இதை பயன்படுத்தி கொண்டு எதிர்க்கட்சிகளெல்லாம் திரு ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை வலியுறுத்தி போராட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக, பிஜேபி போன்ற பல்வேறு கட்சிகள் போராட்டத்திலே தெருவில் இறங்கி ஆங்காங்கே மாவட்டம் தோறும் ஊர்கள் தோறும் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒருவேளை இவர்கள் வற்புறுத்தலின் காரணமாக, சூழ்நிலையின் காரணமாக ராஜினாமா செய்துவிட்டால் அடுத்த தமிழகத்தினுடைய முதல்வர் துரைமுருகனா, ஆர்எஸ் பாரதியா, நேருவா, பொன்முடியா என்ற ஒரு சீனியர் நீண்ட நெடுங்காலமாக கட்சியிலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு முதலிடம் தருவதா, அல்லது தனக்கு பின்னால் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக அங்கே பொறுப்பேற்குவதா என்ற ஒரு கேள்விக்குறியை உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவானால் திராவிட முன்னேற்றக் கழகம் 2 கூறுகளாக பிரியும். இளைஞர் பட்டாளம், முதியோர் பட்டாளம் என்று பிரியும். அதிலே நாம் குளிர்கார்ந்து அரசியல் நடத்திவிடலாம் என்ற ஒரு கணக்கிட்டு கொண்டு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் எதிர்க்கட்சிகள் எல்லாம். இன்னொன்று, மாநிலத்தினுடைய சிபிசிஐடி விசாரணை தேவையில்லை, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகின்றார்கள். மத்திய புலனாய்வு சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், மாநில அரசாங்கத்தை ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் மாவட்ட செயலாளர்களும் அரசாத் துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவரும் ஒன்றாகவே அவர்களுக்குள் பங்கிடுகின்ற முறையிலே தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இங்கே அந்த கள்ளச்சாராயங்கள் ஆறுபோல் பெருகிவிட்டு இருக்கின்றார்கள். இது இரு மாநிலத்தில் மெத்தனால் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் இது இரு மாநில பிரச்சனையை ஒரு மாநில சிபிசிஐடி விசாரிக்க முடியாது. அதற்காக மத்திய புலனாய்வு வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இதை மாநில பிரச்சனையாக இருந்ததை தேசிய பிரச்சனையாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோணத்துக்கு கொண்டு போவதற்கு இது ஒரு சமிக்கையாகவே அவர்கள் வைக்கப்படுகின்ற கோரிக்கை இருக்கிறது என்பதுதான் நமக்கு புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாநில அரசாங்கம் அந்த கள்ளச்சாராயங்களுக்கு தேவையான மனிதாபிமான அடிப்படையிலோ அல்லது சட்டப்படியோ அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து அவர்களுக்கு உதவித்தொகைகள் வழங்கி இருக்கின்றது. அதை சிலர் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்கப்படுகின்ற கேள்விகளும் நியாயமானதாகத்தான் இருக்கின்றது. பீகாரிலே நிதிஷ் அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு எந்த நிவாரணம் கொடுக்க முடியாது என்று சொன்னார். பின்பு நீதிமன்றம் சென்று 2.5 லட்சம் ரூபாய் வாங்கி பெற்றார்கள். மகாராஷ்டிரா மும்பையிலே இதேபோல் கள்ளச்சாராய மரணங்களுக்கு அவர் உள்துறை அமைச்சராக பாட்டேல் அவர்கள் கடுமையான நடவடிக்கை அரசு ஊழியர்கள் மீது எடுத்தார். அவர்கள்தான் அந்த சாராய வியாபாரிகள் மீது நடவடிக்கைகளை எடுத்தால் எந்த அரசியல் கட்சியும் காவல் நிலையத்துக்குள் ரெக்கமெண்டேஷனுக்கு வர முடியாத அளவிற்கு ஒரு சுதந்திரம் அன்றைக்கு காவல்துறைக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே கேட்கிறார்கள், அந்த கள்ளக்குறிச்சியிலே இறந்தவர்கள் இராணுவ வீரர்களா, அல்லது இந்த தேசத்திற்கு வருமான வரியை ஈட்டு தரக்கூடிய மீனவ சமுதாயத்தைச் மீனவர்களா, அல்லது உலகத்திற்கே சோறு போடக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்
அவர்களா? 8 விவசாயிகள் இறந்தார்கள், 450க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இறந்தார்கள், எத்தனையோ இராணுவ போராட்ட வீரர்கள் தன் உயிரை ஈர்ந்து இங்கே தமிழகம் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தார்கள்? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு உதவித்தொகை கொடுக்க வேண்டும்? சாராய வியாபாரிகளிடம் இருந்து பறிக்கப்பட்ட பணத்திலிருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் நிதியை தாருங்கள், நாங்கள் சம்மதிக்கிறோம், நாங்கள் கேள்வி கேட்பதில்லை என்று கேட்கின்றார்கள். அது ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் சில ஊடகங்களும் சிலரும் இது கள்ளச்சாராயம் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது தான், இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொன்னேரியிலே கள்ளச்சாராய மரணம், ஏரியூரிலே தருமபுரி மாவட்டம் ஏரியூரிலே கள்ளச்சாராய மரணங்கள், நாமக்கல் பக்கத்திலே மரணங்கள் ஏற்பட்டது என்று பல்வேறு இடங்களை கோடிட்டு காட்டியிருந்தாலும் ஒரு சில ஊடகங்கள் நிரந்தர முழுமையான மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்றைக்கு வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. சட்டப்படி எந்த கட்சியை சார்ந்தவர்களாக யாராக இருந்தாலும் அவர்கள் அரசின் முன்பு தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கை முழக்கத்தோடு ஐயா திருமாவளவன் அவர்களும் களம் கண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதை முழுமையாக ஒழித்துவிட முடியுமா என்றால் ஒழிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கிறார். ஆனால் மனது வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே மதுவிலக்கு முழுமையாக அப்படியே இருக்கும், அதற்கு பதில் அரசு வருமானம் ஈட்டுவதற்காக லாட்டரி சீட்டை கொண்டு வந்தார். விழுந்தால் வீட்டுக்கு, விழவில்லை என்றால் நாட்டுக்கு என்று அந்த லாட்டரி சீட்டை அறிமுகப்படுத்தி ₹1 நிர்ணயம் செய்தார். அது இன்று எங்கே இருக்கின்றது? அப்படிப்பட்ட லாட்டரி சீட்டுகளில் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்துக்களை விற்ற பல குடும்பங்கள் இருக்கிறது. இருப்பினும் அதை உணர்ந்து கொண்டு தமிழக லாட்டரி சீட்டு தடை செய்யப்பட்டது. மற்ற மாநிலங்களில் இருந்து இந்தியாவிலே அதிக லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்ட இடம் தமிழகம்தான். அனைத்து மாநில லாட்டரி சீட்டுகளும் இங்கு கிடைத்துக் கொண்டது. ஆனால் அவைகளெல்லாம் தடை செய்யப்பட்டது. இன்று முழுமையாக லாட்டரி சீட்டுகள் இல்லை. கள்ளத்தனமாக சில லாட்டரி சீட்டுகள் சில கையில் இருக்கத்தான் செய்கிறது. அது பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. அது சட்டம் கவனித்துக் கொள்ளும், காவலர்கள் கவனித்துக் கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள், எடுத்துக்கொண்டு தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எதை வேண்டுமானால் நம்மால் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்ற நம்பிக்கையும் மன தைரியத்தோடும் உறுதியாக அதில் இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக இந்த கள்ளச்சாராயத்தையும் ஒழிக்க முடியும், சாராய குடிப்பழக்கத்தையும் தமிழக அரசு தடுத்து நிறுத்திவிட முடியும் என்பதற்கு முன்னுதாரணமாக தமிழ்நாடை காட்ட முடியும் என்பதுதான் நம்முடைய கருத்து. மீண்டும் அந்த கள்ளக்குறிச்சியிலே சகஜ நிலைமை வர வேண்டும், மரணங்கள் முடிவுக்கு வர வேண்டும். அந்த இறந்து போன அவர்களுக்கு நமது மனமார்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.